அப்புறம் உங்களுடைய ஹெல்த் எல்லாத்துக்காக வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்லா ப்ரே பண்ணணும். நல்லா படிச்சிட்டீங்க, அதனால ரியலி இந்த தடவை சென்ட்ரல் ரிசல்ட் தான், நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. நல்ல மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களை வந்து அதனால வந்து படிப்பை பத்தி நான் எந்த அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. ஒரு ஆல் குட். ஆனா ஒரே அட்வைஸ் தரேன். ஒருவேளை இந்த ஸ்கூல் நீங்க படிக்க வந்திருக்கிறீங்க, அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்க, எல்லாம் அப்படி நல்ல அஞ்சலர்ந்த மலர் மாதிரி இருக்கிறீங்க. இந்த அழகு வந்து உங்களுக்கு காலத்துக்கும் இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை, படிப்பு தேவை. நீங்க எப்படியாவது ஒரு டிகிரியை முடிங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒண்ணு முடிங்க. கண்டிப்பா எல்லாருமே வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நீங்களும் கண்டிப்பா அதை விரும்பணும். படிங்க. ஒருவேளை வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா நல்லா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க 2 or 3 years. அதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பை நீங்க கண்டினியூ பண்ணிக்கணும். கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கணும். எப்படினாலும் எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும், வேலையில இருக்கணும். நீங்க நல்ல ஒரு போனாதான் நம்ம சொசைட்டி ஒரு ஹை லெவலுக்கு போகும். இதை நீங்க மறந்துறாங்க. கண்டிப்பா நீங்க இதை வந்து உங்க மைண்ட்ல ஏற்றிக்கணும். எல்லாருமே ஒரு வேலையில இருக்கிற அளவுக்கு நீங்க படிக்கணும், ஒரு வேலையில இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். இந்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியும், ஒரு டஞ்சன்ல இருக்கும், அப்படிதானே? நீங்க எல்லாம் பிற்காலத்துல பெரிய பணக்காரர்கள் ஆயிருவீங்க இல்லையா, ஹை போஸ்ட் வந்துருவீங்க. சொல்றாங்க ஹெச்எம், அவங்க ஹெச்எம் சொல்றோன்னே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, அவங்கள்ட்ட கொஞ்சம் டொனேஷன் எடுக்கலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையிலேயே நான் தான். ஸோ நீங்க பெரிய ஹை லெவலுக்கு வந்த உடனே இந்த ஸ்கூலுக்கு நல்லா ஸ்பான்சர் பண்ணுங்க, சரியா? பெரிய இடம் வாங்கிட்டாங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க, சகல வசதிகளோட நீங்க படித்தாங்க. இது வந்து ஒரு உங்களுடைய உங்க மேல நம்பிக்கை வச்சு, உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த ரிக்வெஸ்ட் கேட்கிறேன். உண்மையிலே ஆழ்மனதோட கேட்கிறேன். கண்டிப்பா நீங்க ஹை லெவல் வருவீங்க. அந்த ஸ்கூல்ல மறந்துடாம நீங்க செய்யணும் அப்படின்னு உங்களை வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன்.